கிறிஸ்தவத்தின் உடல் உயிர்த்தெழுதல் ரெசரெக்ஷன் ஆஃப் த பாடி என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் உடல் நிலையாமை மற்றும் உயிர் உடல் உறவு குறித்த பார்வைகளுக்கும் இடையே மிகப்பெரிய தத்துவார்த்த இடைவெளி உள்ளது. இந்திய தத்துவ மரபைப் போலவே வள்ளுவரும் உடலை ஒரு தற்காலிகமான கருவியாகவே பார்க்கிறார். இதனை ஆதாரங்களுடன் கீழே அலசுவோம். 1. உடல் நிலையானதா தற்காலிகமானதா? இட்டர்னல் பாடி வர்சஸ் பெரிஷபிள் வெசல். கிறிஸ்தவம் உடல் என்பது வெறும் கூடு அல்ல, அதுவும் மீட்புக்கு உட்பட்டது. இறுதி நாளில் ஆன்மா மீண்டும் ஒரு புதிய மகிமையுள்ள உடலோடு இணைக்கப்பட்டு நித்தியமாக வாழும் என்று நம்பப்படுகிறது. அதாவது உடல் என்பது ஆன்மீக வாழ்வில் ஒரு நிரந்தர பங்கை பெறுகிறது. திருக்குறள் வள்ளுவர் உடலை ஒரு நிலையற்ற பொருளாகவே கருதுகிறார். உயிர் வந்து தங்கிச் செல்லும் ஒரு வாடகை வீடு அல்லது ஒரு தங்குமிடம் போன்றதே உடல் என்கிறார். ஆதாரம் குறள் 340. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு. பொருள் உடலில் ஒரு மூலையில் ஒதுங்கியிருந்த உயிருக்கு நிலையாக தங்குவதற்கு ஒரு வீடு இன்னும் அமையவில்லை போலும். அதாவது உடல் என்பது நிலையான வீடு அல்ல, ஒரு தற்காலிக ஒதுக்கிடம், கெஸ்ட் ஹவுஸ் மட்டுமே. உயிர் மற்றும் உடலின் உறவு சோல் பாடி ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலின் போது ஆன்மாவும் உடலும் பிரிக்க முடியாதபடி மீண்டும் இணைகின்றன. இதுவே முழுமையான மனித நிலை என கருதப்படுகிறது. திருக்குறள் உயிர்க்கும் உடலுக்கும் உள்ள உறவை ஒரு பறவைக்கும் அதன் முட்டை தோட்டிற்கும் அல்லது கூட்டிற்கும் உள்ள உறவாக வள்ளுவர் உருவகப்படுத்துகிறார். பறவை கூட்டை விட்டு பறந்த பிறகு அதற்கும் கூட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. ஆதாரம் குறள் 338. குடமை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. பொருள் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு பறவை தன் முட்டை தோட்டை தனியே விட்டுவிட்டு பறந்து போவதை போன்றது. முட்டைத்தோடு ஒருமுறை கைவிடப்பட்டால் அது மீண்டும் பயன்படுத்தப்படாது, அது அழியக்கூடியது. ஆனால் புல், அதாவது பறவை அல்லது உயிர், தொடர்ந்து பயணிக்கிறது. இது உடல் உயிர்த்தெழுதல் என்ற கருத்தை நேரடியாக மறுப்பதாக அமைகிறது. மரணம் மற்றும் மறுவாழ்வு டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப். கிறிஸ்தவம் மரணத்திற்கு பின் உடல் மண்ணுக்குச் சென்றாலும் கடைசி நாளில் அது மீண்டும் உயிர் பெறும். இது ஒரு நேர்கோட்டு நிகழ்வு. திருக்குறள் மரணம் என்பது ஒரு ஆடையை மாற்றுவது போல அல்லது உறங்கி விழிப்பதைப் போன்று ஒரு சுழற்சி. பழைய உடல் மறைந்து புதிய உடல், அதாவது மறுபிறப்பு கிடைக்குமே தவிர அதே உடல் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும் என்ற கருத்து இங்கே இல்லை. சுருக்கம் கிறிஸ்தவம் உடலை மகிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கிறது. ஆனால் திருக்குறள் உடலை உயிர் மேன்மையடைவதற்கான ஒரு தற்காலிக கருவியாக மட்டுமே பார்க்கிறது. வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் உடலின் மீது பற்று வைக்காமல் அந்த உடலை பயன்படுத்தி அறம் செய்து மீண்டும் உடல் எடுக்காத நிலையை அடைவதே குறிக்கோள். இது உடலோடு மீண்டும் எழுப்பப்படுதல் என்ற தத்துவத்திற்கு நேர் எதிரானது. கிறிஸ்தவத்தின் நற்செய்தி பரப்புதல் என்ற கட்டளைக்கும் திருவள்ளுவர் காட்டும் அறிவு பகிர்வு மற்றும் வாழ்ந்து காட்டுதல் என்ற முறைமைக்கும் இடையே உள்ள அணுகுமுறை வேறுபாடுகளை கீழே காணலாம். கிறிஸ்தவம் இதனை ஒரு தெய்வீக கட்டளையாக முன்வைக்கிறது. ஆனால் வள்ளுவம் அறத்தை பரப்புவதை ஒரு மதமாற்ற முயற்சியாக பார்க்காமல் நல்லவர்கள் நன்மையை நாடுவர் என்ற இயல்பான ஈர்ப்பாக பார்க்கிறது. 1. கட்டளை வர்சஸ் இயல்பான விருப்பம் கமாண்ட் வர்சஸ் நேச்சுரல் டிசையர். கிறிஸ்தவம் உலகெங்கும் போய் பிரசங்கியுங்கள் என்பது இயேசுவின் நேரடி உத்தரவு. இதை பரப்ப தவறுவது ஒரு கிறிஸ்தவனுக்கு தன் கடமையிலிருந்து தவறுவதாகும். இது ஒரு புறத்தே இருந்து வரும் உந்துதல், எக்ஸ்டர்னல் டிரைவ். திருக்குறள் அறிவுடையவர்கள் தான் பெற்ற இன்பத்தை உலகம் பெற வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர அதை ஒரு கடமையாகவோ அல்லது கட்டாயமாகவோ செய்ய மாட்டார்கள். இது ஒரு அகத்தே இருந்து வரும் நெகிழ்ச்சி, இன்டர்னல் ஜாய். ஆதாரம் குறள் 399. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். பொருள் தாங்கள் கற்ற கல்வியால் இன்பமடைவதைக் கண்டு அந்த இன்பத்தை உலகமும் பெற்று மகிழ்வதை பார்த்து கற்றறிந்தவர்கள் மேலும் கற்கவும் அதை பகிரவும் விரும்புவார்கள். இங்கு காமுறுவர் என்ற சொல் இது ஒரு கட்டளை அல்ல, அறிஞர்களின் இயல்பு என்பதை உணர்த்துகிறது. 2. போதித்தல் வர்சஸ் வாழ்ந்து காட்டுதல் ப்ரீச்சிங் வர்சஸ் எக்ஸெம்ப்ளரி லிவிங். கிறிஸ்தவம்
நற்செய்தி என்பது வார்த்தைகளால் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதில் பேசுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் மற்றும் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துதல் போன்றவை முக்கியத்துவம் பெறுகின்றன. திருக்குறள் வள்ளுவர் சொல்லுதல் என்பதை விட ஒருவன் தான் சொன்னபடி வாழுதல் என்பதையே மிக உயர்ந்த அறமாக பார்க்கிறார். ஒருவன் ஒழுக்கமாக வாழ்வதே அவன் உலகிற்கு தரும் மிகப்பெரிய செய்தியாக அமைகிறது. ஆதாரம் குறள் 157. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பொருள் நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மையை செய்வதுதான். வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் தன் நடத்தையால்தான் பிறரை மாற்ற வேண்டும், வெறும் பிரச்சாரத்தால் அல்ல. 3. தனித்தன்மை விரஸ் பொதுத்தன்மை. எக்ஸ்க்ளூசிவிட்டி விரஸ் யூனிவர்சாலிட்டி. கிறிஸ்தவம் இயேசுவே வழி என்ற ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக கொண்டது. மற்ற மதத்தினர் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இது அமைகிறது. திருக்குறள் இது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ கடவுளையோ முன்னிறுத்தவில்லை. இது அறம் எனும் பொதுவான கருத்தை சொல்கிறது. எனவே ஒருவரை தன் மதத்திற்கு மாற்றும் நோக்கம் வள்ளுவத்திற்கு இல்லை. மாறாக ஒருவரை மனிதனாக மாற்றும் நோக்கமே உள்ளது. ஆதாரம் குறள் 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நல்ல விஷயங்களை கேட்பதுதான் ஒருவனுக்கு பெருமை. அது எந்த மதத்தைச் சார்ந்ததாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்பது வள்ளுவரின் நிலைப்பாடு. சுருக்கம்: கிறிஸ்தவத்தின் நற்செய்தி பரப்புதல் என்பது கடவுள் சொன்ன செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களை மீட்பது என்ற மதப்பணியாக உள்ளது. திருக்குறளின் அணுகுமுறை என்பது தான் கண்ட உண்மையை உலகமும் உணர்ந்து இன்புற வேண்டும் என்ற மனிதாபிமான பகிர்வாக உள்ளது. வள்ளுவர் எங்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் மக்களை சேர்க்க சொல்லவில்லை. மாறாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ மட்டுமே வழிகாட்டுகிறார். கிறிஸ்துவத்தின் நித்திய பரலோகம் மற்றும் நரகம் என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவர் காட்டும் பிறவி சுழற்சி மற்றும் வீடுபேறு குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள அடிப்படை முரண்பாடுகளை ஆதாரங்களுடன் இங்கே காண்போம். கிறிஸ்தவம் மரணத்திற்கு பிந்தைய நிலையை ஒரு முடிவாக ஃபைனாலிட்டி ஆக பார்க்கிறது. ஆனால் திருக்குறள் அதை ஒரு தொடர்ச்சியாக கண்டினியூவிட்டி அல்லது அந்த தொடர்ச்சியிலிருந்து விடுபடும் முயற்சியாக பார்க்கிறது. ஒன்று நிலையான இடமா அல்லது சுழற்சியா? எட்டர்னல் ஸ்டேட் வர்சஸ் சைக்ளிக் ஸ்டேட். கிறிஸ்தவம் ஒருவன் இறந்த பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டால் அவன் செல்லும் இடம் பரலோகம் அல்லது நரகம் நிரந்தரமானது. அங்கிருந்து மீண்டும் பூமிக்கு பிறந்து வரவோ தன் நிலையை மாற்றிக்கொள்ளவோ முடியாது. இது ஒரு மீள முடியாத புள்ளி. திருக்குறள் ஒருவன் இந்த உலகில் செய்த வினைகளின் பயனாக அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கிறான். புண்ணியம் செய்தால் மேலுலகம் செல்வதும் பாவம் செய்தால் நரக துன்பம் அடைவதும் கூட தற்காலிகமே. அந்த பயன் முடிந்ததும் அவன் மீண்டும் பிறவி சுழலுக்குள் வருவான். ஆதாரம் குறள் 339. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பொருள் இறப்பு என்பது உறக்கத்தைப் போன்றது, பிறப்பு என்பது உறக்கம் நீங்கி விழிப்பதைப் போன்றது. உறக்கமும் விழிப்பும் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோலவே பிறப்பும் இறப்பும் சுழற்சியானது என்பது வள்ளுவம். இதில் நித்தியமான தங்குமிடம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. 2. 7 பிறவி எனும் கோட்பாடு. த கான்செப்ட் ஆஃப் 7 births. கிறிஸ்தவம் மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பை வைத்துத்தான் நித்திய வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. திருக்குறள் வள்ளுவர் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பதை குறிக்க 7 பிறவி எனும் சொல்லை பல இடங்களில் பயன்படுத்துகிறார். ஆதாரம் குறள் 107. எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. பொருள் தன் துன்பத்தை துடைத்தவரின் நட்பை ஒருவன் அடுத்தடுத்து 7 பிறவிகளிலும் நினைத்து போற்றுவான். இங்கு எழுமை எழு பிறப்பும் என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து வருவதை தெளிவாக காட்டுகிறது. ஒருமுறை தீர்ப்பு வழங்கப்பட்டு நித்திய இடத்திற்கு சென்றால் அடுத்த பிறவிகளைப் பற்றி பேசத் தேவையில்லை. 3. வீடு பேறு. கடவுளுடன் இருத்தலா அல்லது பிறவாமையா? சால்வேஷன் வெர்சஸ் லிபரேஷன். கிறிஸ்தவம் பரலோகம் என்பது கடவுளோடு நித்தியமாக வாழும் ஒரு இடம். அங்கு விசுவாசிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதுவே வாழ்வின் இறுதி இலக்கு. திருக்குறள் வள்ளுவர்
தேவருலகம் அல்லது புத்தேளுலகம் பற்றி பேசுகிறார். ஆனால் அதை ஒரு தற்காலிகமான பரிசாகவே கருதுகிறார். உண்மையான இறுதி இலக்கு என்பது பிறவாமை ஆகும். அதாவது மீண்டும் பிறக்காமல் இருப்பதே உயர்ந்த நிலை. ஆதாரம்: குறள் 345. மற்றும் தொடர்பாடு எவன்கொலோ மற்றது பற்றறுக்க மாட்டா தவர்க்கு. பொருள்: பிறப்புக்கு காரணமான பற்றுகளை அறுக்க முடியாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகள் தொடருமே தவிர விடுதலை கிடைக்காது. வள்ளுவரை பொறுத்தவரை மீண்டும் பிறப்பதுதான் பெரிய கட்டு. அதிலிருந்து விடுபடுவதே வீடு, லிபரேஷன். 4. நரகம் தண்டனையிடமா அல்லது வினைப்பயனா? கிறிஸ்தவம்: நரகம் என்பது ஒரு தண்டனை தளம். அங்கு அவிசுவாசிகளும் பாவிகளும் நித்திய நெருப்பால் தண்டிக்கப்படுவார்கள். திருக்குறள்: வள்ளுவர் அலறு பற்றி பேசுகிறார். ஆனால் அது ஒருவன் செய்து தீவினைக்கான பலனை அனுபவிக்கும் இடமே தவிர அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடும் இடமல்ல. ஆதாரம்: குறள் 255. உன்னற்க ஊனை பெறல் என கூறும் இடத்தில் நரகத்தை பற்றி பேசுகிறார். இருப்பினும் இந்திய தத்துவப்படி நரக வாழ்வு முடிந்ததும் ஆன்மா மீண்டும் தன் வினைக்கேற்ப பிறப்பெடுக்கும். சுருக்கம்: கிறிஸ்தவம் உலக வாழ்வை ஒரு தேர்வு போல பார்க்கிறது. தேர்வின் முடிவில் நிரந்தரமான வெற்றியோ அல்லது தோல்வியோ கிடைக்கும். ஆனால் திருக்குறள் உலக வாழ்வை ஒரு பள்ளி போல பார்க்கிறது. ஒரு வகுப்பில் தோற்றால் மீண்டும் அதே வகுப்பிற்கு வரவேண்டும். ஒருவன் முழுமையாக கற்றுத் தேர்ந்து பற்றுகளை அறுக்கும்போதுதான் அவன் பள்ளியை விட்டு வெளியேற வீடு பேறு முடியும். கிறிஸ்தவ மதத்தின் முக்கியமான 11 தத்துவங்களையும் திருக்குறளோடு மிக நுணுக்கமாக ஒப்பிட்டுவிட்டோம். இந்த ஒப்பார்வு மூலம் நாம் அறிவது என்ன? 1. கிறிஸ்தவம் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வு மற்றும் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் வாழ்வின் மீது கட்டப்பட்டுள்ளது. திருக்குறள் பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகளான வினைப்பயன் மற்றும் பிறவிச் சுழற்சி ஆகியவற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்தவத்தின் திருச்சபை கிறிஸ்துவின் சரீரம், த சர்ச் as the body of Christ என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் சான்றோர் அவை மற்றும் ஒப்புரவறிதல் குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள ஆழமான சமூகவியல் வேறுபாடுகளை இங்கே காண்போம். கிறிஸ்தவம் ஆன்மீகத்தை ஒரு நிறுவன கட்டமைப்பாக பார்க்கிறது. ஆனால் வள்ளுவம் அதனை ஒரு தனிமனித பண்பின் சமூக வெளிப்பாடாக பார்க்கிறது. 1. நிறுவன கட்டமைப்பு வர்சஸ் சமூக இணக்கம், இன்ஸ்டிடியூஷன் வர்சஸ் சோஷியல் சினர்ஜி. கிறிஸ்தவம் விசுவாசிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு சரீரம், உடல் போல செயல்படுகிறார்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி உண்டு. அனைவரும் தலையாகிய கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். திருச்சபையை விட்டு விலகியிருப்பது ஆன்மீக பின்னடைவாக கருதப்படுகிறது. திருக்குறள் வள்ளுவர் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக குழுவையோ அல்லது மத நிறுவனத்தையோ உருவாக்கவில்லை. மாறாக அறநெறியில் வாழும் ஒருவன் ஒட்டுமொத்த சமூகத்தோடும் ஒப்புரவு எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதையே போதிக்கிறார். ஆதாரம்: குறள் 212. தாழாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள்: ஒருவன் தன் முயற்சியால் ஈட்டிய பொருட்கள் அனைத்தும் தகுதியுடைய பிறருக்கு உதவி செய்து, அதாவது சமூக நலனுக்காக வாழ்வதற்கே ஆகும். இங்கு சரீரம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதக்குழுவல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகமுமே ஆகும். 2. தலைமைத்துவம், தெய்வீக அதிகாரம் வர்சஸ் தகுதி, லீடர்ஷிப். கிறிஸ்தவம் திருச்சபைக்கு இயேசுவே தலை, அவருக்கு கீழ்ப்படிதலே ஒற்றுமையின் அடிப்படை. திருக்குறள் ஒரு கூட்டமைப்பிற்கு அல்லது சமூகத்திற்கு தலைமை தாங்குபவர் அவரது அறிவாலும் ஒழுக்கத்தாலும் மற்றும் பெரியாரை துணைக்கோடல் மூலமும் தகுதி பெறுகிறார். ஆதாரம்: குறள் 441. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல். பொருள்: அறத்தை அறிந்து வயதிலும் அறிவிலும் முதிர்ந்த பெரியவர்களின் நட்பை ஒருவன் ஆராய்ந்து போற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவர் சான்றோர்களின் கூட்டமைப்பையே வலியுறுத்துகிறார். அது ஒரு மத அதிகார மையம் அல்ல. 3. சடங்கு ரீதியான கூட்டமைப்பு vs அறிவு ரீதியான நட்பு, ஃபெலோஷிப். கிறிஸ்தவம் திருச்சபை என்பது வழிபாட்டிற்காகவும் சடங்குகளுக்காகவும் ஒன்று கூடும் இடம். அங்கு ஒரே விசுவாசம் என்பது பிரிக்க முடியாத பிணைப்பு. திருக்குறள் ஒத்த பண்புடையவர்களின் நட்பையே வள்ளுவர் கூட்டமைப்பு என்கிறார். இது வழிபாட்டிற்காக அல்ல, ஒருவரை ஒருவர் நல்வழிப்படுத்துவதற்காக. ஆதாரம்: குறள் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. பொருள்: நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் ஏற்பட்டதல்ல,
நண்பன் தவறு செய்யும்போது அவனை அதட்டித் திருத்துவதற்காகவும் ஏற்பட்டதாகும். தெளிவான முடிவுகள் இவை. 1. கடவுள் vs அறம். கிறிஸ்தவம் கடவுளை மையப்படுத்தி அறத்தை பேசுகிறது. திருக்குறள் அறத்தை மையப்படுத்தி கடவுளை பார்க்கிறது. பக்தி vs ஒழுக்கம். கிறிஸ்தவத்தில் விசுவாசம் முதன்மையானது. திருக்குறளில் ஒழுக்கம் உயிரினும் மேலானது. மீட்பு vs முயற்சி. கிறிஸ்தவம் மீட்பர் மூலமான கிருபையை முன்வைக்கிறது. திருக்குறள் முயற்சி மற்றும் வினை பயனை முன்வைக்கிறது. காலம். கிறிஸ்தவம் நேர்கோட்டு அதாவது ஒரே பிறவி தத்துவத்தை கொண்டது. திருக்குறள் சுழற்சி அதாவது மறுபிறவி அல்லது எழுபிறவி தத்துவத்தை கொண்டது. சமூகம். கிறிஸ்தவம் ஒரு திருச்சபை எனும் ஆன்மீக அமைப்பை வலியுறுத்துகிறது. திருக்குறள் சான்றோர் எனும் அறிவார்ந்த சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது. திருவள்ளுவர் எங்கும் ஒரு மதத்தையோ அல்லது வழிபாட்டு முறையையோ திணிக்காமல் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற உலகளாவிய அறத்தையே முன்வைக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவத்தின் தனித்துவமான தத்துவங்களோடு ஒப்பிடும்போது திருக்குறள் ஒரு மத நூலாக இல்லாமல் ஒரு தத்துவக் களஞ்சியமாக மிளிர்கிறது. கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான மற்றும் தனித்துவமான மீட்பரின் தனித்துவம் எக்ஸ்க்ளூசிவிசம் நானே வழி என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் உலக பொதுமை மற்றும் மெய்ப்பொருள் குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். இந்த கோட்பாடு ஒரு குறிப்பிட்ட நபர் வழியாக மட்டுமே மோட்சம் சாத்தியம் என்கிறது. ஆனால் வள்ளுவம் அறப்பண்புகள் மற்றும் உண்மை வழியாக மட்டுமே உயர்வு சாத்தியம் என்கிறது. நபர் சார்ந்த வழி வெர்சஸ் பண்பு சார்ந்த வழி, பர்சன் சென்ட்ரிக் வெர்சஸ் ஆட்ரிபியூட் சென்ட்ரிக். கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து என்ற வரலாற்று மாந்தரை விசுவாசிப்பதும் அவரை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் மட்டுமே கடவுளை அடைய ஒரே வழி. மற்ற அறவழிகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவை இரட்சிப்பை தராது. திருக்குறள் வள்ளுவர் எங்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதரையோ கடவுளின் அவதாரத்தையோ ஒரே வழி என்று அடையாளப்படுத்தவில்லை. அவர் இறைவனை அறவாழி அந்தணன் என்று பண்பு ரீதியாகவே அழைக்கிறார். அந்த பண்புகளை பின்பற்றுவதே வழி என்கிறார். ஆதாரம் குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. பொருள் அறக்கடலாக விளங்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி பற்றி கொண்டவர்களை அன்றி மற்றவர்கள் பிறவிக் கடலை நீந்திக் கடக்க முடியாது. இங்கு தாழ்கூடுதல் என்பது ஒரு நபரை நம்புவதல்ல, அந்த இறைவன் பிரதிபலிக்கும் அறத்தை நம் வாழ்வில் கடைப்பிடிப்பதாகும். இரட்சிப்பு வெர்சஸ் மெய்ப்பொருள், சால்வேஷன் வெர்சஸ் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத். கிறிஸ்தவம் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த சத்தியத்தை விசுவாசிப்பதே அறிவு. திருக்குறள் சத்தியம் அல்லது மெய்ப்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது நபருக்கோ சொந்தமானதல்ல. எப்பொருள் எந்த தன்மையதாக தோன்றினாலும் அந்த தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அதன் உண்மையான இயல்பை அதாவது சத்தியத்தை காண்பதே அறிவு என்கிறார் வள்ளுவர். ஆதாரம் குறள் 355. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் எந்த பொருள் எந்த தன்மையதாக தோன்றினாலும் அந்த தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அதன் உண்மையான இயல்பை அதாவது சத்தியத்தை காண்பதே அறிவு என்கிறார். இலக்கை அடையும் தகுதி எக்ஸ்க்ளூசிவிட்டி வெர்சஸ் யூனிவர்சாலிட்டி. கிறிஸ்தவம் இயேசுவின் வழியாக மட்டுமே பிதாவினிடத்தில் வர முடியும். இது ஒரு சிறப்பு தகுதி போன்றது. திருக்குறள் எவர் ஒருவர் ஆசை வெறுப்பு ஆகியவற்றை கடந்த இறைவனின் பண்புகளை பின்பற்றுகிறாரோ அவருக்கு துன்பமில்லை. அவர் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர் என்பது முக்கியமல்ல. ஆதாரம் குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவருக்கு எக்காலத்திலும் துன்பமில்லை. கிறிஸ்தவம் ஒரு மூடிய கதவு க்ளோஸ்ட் டோர் போன்ற தத்துவத்தை கொண்டுள்ளது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சாவி இயேசு இருந்தால் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். ஆனால் திருக்குறள் ஒரு திறந்த வெளி ஓப்பன் ஃபீல்டு போன்றது. எவர் ஒருவர் அறநெறியில் நடக்கிறாரோ எவர் மெய்ப்பொருளை நாடுகிறாரோ அவர் இறைநிலையை அடைய முடியும். வள்ளுவரை பொறுத்தவரை சத்தியம் என்பது ஒரு நபரின் சொத்து அல்ல, அது வாழ்ந்து உணரப்பட வேண்டிய ஒரு பொது விதி. கிறிஸ்தவத்தின் சாத்தான் மற்றும் தீமையின் இருப்பு சேட்டன் அண்ட் பர்சனல் ஈவில் என்ற கோட்பாட்டிற்கும் திருவள்ளுவரின் குற்றங்கள் மற்றும் அறியாமை குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள தத்துவ வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம்.
கிறிஸ்தவம் தீமையை ஒரு புறச்சக்தியாக எக்ஸ்டர்னல் என்டிட்டி ஆக பார்க்கிறது. ஆனால் வள்ளுவம் தீமையை மனிதனின் அகத்தூய்மையற்ற தன்மையாக மட்டுமே பார்க்கிறது. 1. தீமையின் பிறப்பிடம், புறமா அகமா? சோர்ஸ் ஆஃப் ஈவில். கிறிஸ்தவம் மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது சாத்தான், பிசாசு என்ற ஒரு தனிப்பட்ட சக்தி. ஏவாளை ஏமாற்றிய சர்ப்பம் முதல் இன்று வரை தீமை என்பது மனிதனுக்கு வெளியே இருந்து வரும் ஒரு சோதனையாக கருதப்படுகிறது. திருக்குறள், வள்ளுவர் எங்கும் சாத்தான் போன்ற ஒரு தீய சக்தியை பற்றி பேசவில்லை. மனிதன் தவறு செய்வதற்கு அவனது மனதிலுள்ள 4 குற்றங்களே காரணம் என்கிறார். ஆதாரம் குறள் 35. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்காய் இயன்றது அறம். பொருள், பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4மே தீமைக்கு ஊற்றுக்கண். இவை இல்லாமல் வாழ்வதே அறம். இங்கு தீமை என்பது ஒரு பிசாசின் தூண்டுதலால் வருவதல்ல, ஒருவன் தன் மனதை சரியாக ஆளாததால் விளைவது என்பது வள்ளுவரின் துணிவு. 2. போர் சாத்தானுடனா புலன்களுடனா? தி ஸ்பிரிச்சுவல் பேட்டில். கிறிஸ்தவம் இது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு ஆன்மீக போர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆக கருதப்படுகிறது. மனிதன் சாத்தானின் தந்திரங்களை எதிர்க்க வேண்டும். திருக்குறள், இது ஒருவன் தன் ஐம்புலன்களையும் தன் மனதையும் அடக்குவதற்கான போராட்டம். எதிரி வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறான். ஆதாரம் குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழியாக வரும் ஆசைகளை அறுத்த இறைவனின் ஒழுக்க நெறியில் நிற்பவர்களே இன்புற்று வாழ்வார்கள். 3. இருளும் அறியாமையும், டார்க்னஸ் அண்ட் இக்னரன்ஸ். கிறிஸ்தவம் தீமை என்பது ஒரு இருண்ட ராஜ்யம், கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். சாத்தான் அதன் அதிபதி. திருக்குறள், தீமை என்பது அறியாமை மட்டுமே, டெல்யூஷன். உண்மை அல்லது மெய்ப்பொருளை உணராதபோது வரும் அறியாமையை இருள் என்று அழைக்கிறார் வள்ளுவர். ஆதாரம் குறள் 5. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள், இறைவனின் மெய்ப்பொருளை உணர்ந்தவரிடம் அறியாமையால் விளையும் நல்வினை, தீவினை ஆகிய 2மே சேராது. வள்ளுவரை பொறுத்தவரை தீமை என்பது ஒரு நபரோ அல்லது சக்தியோ அல்ல. அது வெளிச்சமில்லாத இடத்தில் இருள் இருப்பது போல அறிவு, அதாவது மெய்யுணர்தல் இல்லாத இடத்தில் இருக்கும் ஒரு நிலை. சுருக்கம், கிறிஸ்தவம் தீமையை ஒரு எதிரியாக சித்தரிக்கிறது. அதை ஜெயிக்க ஒரு மீட்பர் தேவை. திருக்குறள் தீமையை ஒரு நோயாக சித்தரிக்கிறது. அந்த நோயை தீர்க்க மெய்யறிவு என்னும் மருந்து தேவை. வள்ளுவர் ஒருபடி மேலே போய் தன் குற்றம் நீக்கி பின் பிறர் குற்றம் காண்கிறவன் எவனோ அவனுக்கு துன்பமே இல்லை என்கிறார். இங்கு தீமை என்பது மனிதன் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு குறைபாடே தவிர அஞ்சி ஓட வேண்டிய ஒரு அரக்கன் அல்ல. கிறிஸ்தவத்தின் இன்மையிலிருந்து படைத்தல், கிரியேஷன் எக்ஸ் நெஹிலோ என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவர் காட்டும் ஆதி பகவன் மற்றும் இயற்கை ஒழுங்கு குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள தத்துவ முரண்களை கீழே விரிவாக காண்போம். கிறிஸ்தவம் படைப்பை ஒரு வெற்றியிடத்திலிருந்து நிகழ்ந்த செயல், ஈவெண்ட் ஆக பார்க்கிறது. வள்ளுவம் படைப்பை ஒரு தொடர்ச்சியான தொடக்கம் மற்றும் ஒழுங்கு, சோர்ஸ் அண்ட் ஆர்டர் ஆக பார்க்கிறது. 1. சொல்லால் படைத்தல் வெர்சஸ் மூலமுதல், கிரியேஷன் பை வேர்ட் வெர்சஸ் பிரைமீவல் ரூட். கிறிஸ்தவம் கடவுள் உண்டாகக் கடவது என்று சொன்ன மாத்திரத்தில் அனைத்தும் உருவாயின. கடவுளுக்கு முன்னால் எப்பொருளும் வெற்றிடத்தை தவிர இருக்கவில்லை. அவர் பொருள்களுக்கு அப்பாற்பட்டவர், டிரான்செண்டன்ட். திருக்குறள், வள்ளுவர் எப்படி படைக்கப்பட்டது என்ற நுணுக்கங்களுக்குள் செல்லவில்லை. ஆனால் எழுத்துக்களுக்கு அகரமானது எப்படி அடிப்படையோ அதுபோல உலகிற்கு இறைவன் அடிப்படை என்கிறார். இது ஒரு காரண காரிய காஸ் இஃபெக்ட் உறவு. ஆதாரம் குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள், அகரம் எழுத்துக்களுக்கு தொடக்கமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது போல இந்த உலகுக்கு ஆதி பகவன் முதற்பொருள் தொடக்கமாக இருக்கிறான். இங்கு முதற்றே என்ற சொல் படைப்பவன் ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து எதையோ உருவாக்கினான் என்பதை விட அவனே அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை வலியுறுத்துகிறது. 2. படைப்பவன், படைப்பு வேறுபாடா அல்லது ஒன்றின் தொடர்ச்சியா? கிறிஸ்தவம் எக்ஸ் நிஹிலோ, படைப்பவன் கிரியேட்டர் வேறு, படைக்கப்பட்டவை கிரியேஷன் வேறு. கடவுள் உலகத்தின் ஒரு பகுதியல்ல, அவர் உலகத்தை உருவாக்கினார்.
இது ஒரு தெளிவான இருமை, டூவலிசம். திருக்குறள் வள்ளுவர் இறைவனை வாலறிவன், தூய அறிவு என்றும் அறவாழி, அறக்கடல் என்றும் அழைக்கிறார். இறைவன் உலகை படைத்துவிட்டு ஒதுங்கியிருப்பவர் அல்ல. அவர் அறத்தின் வடிவாக உலகை இயக்குபவர். அகரம் இல்லாமல் எழுத்துக்கள் இல்லை என்பது போல இறைவன் இன்றி உலகம் இயங்காது. 3. காலம் மற்றும் படைப்பு, டைம் அண்ட் கிரியேஷன். கிறிஸ்தவம் காலம் என்பது படைப்போடு தொடங்கியது. அதற்கு முன்னால் நித்திய மட்டுமே இருந்தது. படைப்பு ஒரு நேர்கோட்டு பயணத்தின் தொடக்கம். திருக்குறள் வள்ளுவம் உலகத்தை நிலையற்றது என்று கூறினாலும் அதன் இயக்கத்தை சுழற்சியாகவே பார்க்கிறது. படைத்தல் என்பதை விட இருத்தல் மற்றும் இயங்குதல் ஆகியவற்றிற்கே வள்ளுவர் முக்கியத்துவம் தருகிறார். சுருக்கம் கிறிஸ்தவத்தின் இன்மையிலிருந்து படைத்தல் என்பது கடவுளின் அளப்பரிய அதிகாரத்தை, ஆம்னிபொட்டன்ஸை காட்டுகிறது. திருக்குறளின் ஆதிபகவன் என்பது கடவுளின் அடிப்படைத்தன்மையை காட்டுகிறது. வள்ளுவரை பொறுத்தவரை கடவுள் என்பவர் ஏதோ ஒரு நாளில் உலகை செய்து முடித்த தச்சர் அல்ல. அவர் என்றும் உலகுக்கு ஆதாரமாக இருக்கும் அச்சாணி. கிறிஸ்தவத்தின் நீதிபதியாக கடவுள் என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் வினைப்பயன் மற்றும் அறத்தின் அதிகாரம் குறித்த பார்வைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை ஆதாரங்களுடன் கீழே காண்போம். கிறிஸ்தவம் நீதியை ஒரு தனிநபர் சார்ந்த தீர்ப்பாக, பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக பார்க்கிறது. ஆனால் வள்ளுவம் நீதியை ஒரு இயற்கை விதியாக, யூனிவர்சல் மாரல் லா ஆக பார்க்கிறது. 1. ஒரு நபர் வழங்கும் தீர்ப்பு விரஸ் தானாக விளையும் பயன். கிறிஸ்தவம் கடவுள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து மனிதர்களின் நன்மைகளையும் தீமைகளையும் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு வழங்கும் ஒரு நீதிபதியாக சித்தரிக்கப்படுகிறார். மரணத்திற்கு பின் ஒவ்வொருவரும் அவர் முன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். திருக்குறள் வள்ளுவர் இறைவனை ஒரு தீர்ப்பு வழங்கும் அதிகாரியாக காட்டவில்லை. மாறாக ஒருவன் செய்த செயலே அவனுக்கு தண்டனையையோ அல்லது நன்மையையோ பெற்றுத்தரும் இயற்கை நீதியை வலியுறுத்துகிறார். ஆதாரம் குறள் 207. நிழல் நீங்காது பாதம் வருமே போல் தீயவை நீங்காது செய்தார பின். பொருள் நிழலானது ஒருவனை விட்டு நீங்காமல் அவனது அடிச்சுவட்டை தொடர்ந்து வருவதைப் போல ஒருவன் செய்த தீவினைகளும் அவனை விட்டு நீங்காமல் அவன் பின்னே வந்து துன்பத்தை தரும் என்கிறார் வள்ளுவர். இங்கு தீர்ப்பளிக்க ஒரு தனி நீதிபதி தேவையில்லை, நாம் செய்யும் தீமையே தண்டனையாக மாறி நம்மை தொடரும் என்கிறார் வள்ளுவர். கணக்கு ஒப்புவித்தல் மற்றும் காலத்தின் கணக்கு. கிறிஸ்தவம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கணக்கு கேட்கப்படும். அங்கே கடவுளின் இரக்கம் ஒரு மனிதனை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வாய்ப்புண்டு. திருக்குறள் செய்த தீமைக்கு உடனே இல்லாவிட்டாலும் அது உரிய காலத்தில் அதற்கான பலனை தரும். இதில் இரக்கத்திற்கு இடமில்லை. செயலுக்கான எதிர்வினை உறுதியானது. ஆதாரம் குறள் 208. தீப்பால தான் பிறர்கண் செய்யின் தன்பால மேப்பால மையாரி வரும். பொருள் ஒருவன் தீய செயல்களை பிறருக்கு செய்தால் அந்த தீமை அவனுக்கே, அவன் விரும்பாவிட்டாலும் வந்து சேரும். 3. அறமே தெய்வம். கிறிஸ்தவம் கடவுள் சட்டங்களை வகுக்கிறார். அவரே தீர்ப்பும் வழங்குகிறார். நீதி என்பது ஒருவரின் பண்பு. திருக்குறள் வள்ளுவரை பொறுத்தவரை அறம் என்பதே ஒரு தெய்வீக ஆற்றல். அறமே அதிகாரமிக்கது. இறைவனை அவர் அறவாழி அந்தணன், அதாவது அறக்கடலாக விளங்குபவர் என்று அழைப்பதன் மூலம் இறைவன் அறத்திற்கு உட்பட்டவர் என்பதையே உணர்த்துகிறார். ஆதாரம் குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள் அறம் ஒருவனுக்கு சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட மேலான ஆக்கம், பலன் ஒரு உயிருக்கு வேறில்லை. சுருக்கம் கிறிஸ்தவத்தில் கடவுள் நீதியை நிலைநாட்டும் அதிகாரி. திருக்குறளில் கடவுள் அறத்தின் திருவுருவம். கிறிஸ்தவத்தில் நீதி என்பது ஒருவரின் தீர்ப்பை சார்ந்தது. திருக்குறளில் நீதி என்பது பிரபஞ்சத்தின் இயல்பான விதி. வள்ளுவரை பொறுத்தவரை ஒருவன் தவறு செய்துவிட்டு இறைவனிடம் இரக்கத்தை பெற்று தப்பித்துவிட முடியாது. ஏனெனில் அவன் செய்த தீவினை நிழல் போல அவனை தொடர்ந்து வந்து தாக்கும்.